பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். ஆற்றுகால் பொங்கல். இன்னைக்கு பொங்கல் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? இதுதான் என்னோட அட்டை. இந்த செட்டு முண்டுக்கு இந்த கரைக்கு பேரு புளியில கரை. ரொம்ப சிம்பிளா இருக்கும். செட்டு முண்டு கெட்டியிருக்கிறது சாந்தி, ஆனா கெட்டியிருக்க செட்டு முண்டு என்னையோடது. எங்க வீட்டுல எல்லா செட் சாரியுமே பூஜாவோட தான் மெஜாரிட்டி. இல்ல பூஜா தான் எல்லா கலர் டக்கு டக்குன்னு எடுத்துருவேன். பூஜாவோட அட்டையை காமிக்கிறேன். பூஜா குட்டி புதுசு வாங்கியிருக்கா. புது சாரி, புது ட்ரெஸ் எதுனாலும் உடுத்திட்டு தான் பொங்கல் வைப்பாங்க. நான் அப்படி வைக்க மாட்டேன், ஏன்னா அது கறியெல்லாம் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. இனி எல்லா வருஷமும் புதுசு போடணும்னு நினச்சிருக்கேன் நானும். நாங்கள் பொங்கல் போடுறதுக்கு அடுப்பு செட் பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது. அடுப்பில் கீழே மண் போட்டுட்டோன்னா கறி ஆகாது, தரையெல்லாம் கறியாகாமல் இருக்கும். அதுக்காக கீழே மண் போட்டு செட் பண்ணிட்டோம். சட்டியெல்லாம் மேலே வச்சு பார்த்து கல் அங்கங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக செட் பண்ணிட்டேன். 5 அடுப்பு வச்சா எல்லாம் கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு 3 அடுப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 இறக்கிட்டு அப்புறம் 2 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுப்பு தான் செட் பண்ணோம். கோவிலில் அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க, அதனால் தீ வந்துடும் சொல்லி நான் ரெடியாக நிற்கிறேன். அந்த வந்துருச்சு பாருங்கள், அவர்கிட்ட இருந்து நான் பிடிக்கிறேன். இப்படி தான் பிடிக்கணும், எல்லா இடம் இப்படி தான் தீ ஸ்ப்ரெட் ஆகும். ஐஸ்வர்யமாக அடுப்பு பற்ற வச்சாச்சு. பூஜா குட்டி 3 அடுப்பும் பற்ற வச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் பொங்கல். இது வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், பயறு பாயசம். இனியும் 2 இருக்கு. இது முடிச்சுட்டு வைப்போம். மொத்தம் 5 பானை. இது வெண்பொங்கலுக்கு 1 கப் அரிசி, 1 கப் பருப்பு. இது பயறு வேக வைக்கிறதுக்கு 1 கப்பு. இது சர்க்கரை பொங்கலுக்கு. இது சர்க்கரை உருக்கி வச்சிருக்கேன். பூஜாவோட தண்ணி கொதிச்சுட்டு மனசுல அம்மாவை நல்லா பிரார்த்திச்சுட்டு அரிசி போட்டுருவோம். பக்கத்துல எல்லாம் எல்லாத்துக்கும் கொதிச்ச உடனே எல்லாரும் குடவை போடுறாங்க. சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி ஸ்ரீ நாராயணி நமோஸ்துதே. இப்போ என்னோட டர்ம். என்னோட பானையில் தண்ணி கொதிச்ச உடனே நான் அரிசி கழுகி பிரார்த்திச்சுட்டு போடுறேன். பூஜா குட்டியோட வெண்பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்க போகுது. அடுத்தது என்னதும் பொங்கிடும். அடுத்தது பயறு பொங்காது, அகலமான சட்டினால அது பொங்காது. கொஞ்சம் கூட தீ பற்ற வச்சேன்னா அது இதாயிரும். குறவை போடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ. என்னது பொங்குது, பொங்கி கிழக்கு சைடு தான் விழப்போகுது. ஹாய் அம்மே நாராயணா, தேவி நாராயணா. அடுத்தது பூஜா குட்டிக்கு ஆகும். இன்னும் கூட கத்திக்கு நான் ஆஞ்சி பிடிச்சா மதி. வருது இல்லை குட்டி, அது பருப்பு அடி பிடிக்கும், அது கிண்டணும்ல. வந்துச்சு. பூஜா குட்டிக்கும் கரெக்டாக கிழக்கு சைடு. இது அடுத்த ஷிஃப்ட். பூஜா குட்டியோட பால் பாயசம், அடுத்தது பயறு, இது வெள்ளை சாதம். வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கலும் ரெடியாகி மூடி வச்சுட்டோம் எடுத்து. ஆற்றுகால் கோவிலில் பொங்கல் எப்படி தொடங்கணும்னா, பண்டார அடுப்புன்னு சொல்லிட்டு கோவில் முன்னாடி ஒரு அடுப்பு இருக்கும். அந்த அடுப்பை போற்றி பற்ற வைப்பாரு. அதுல இருந்து தீ ஒவ்வொரு இடமா மூவாகி ஒவ்வொரு இடத்துக்கா கொண்டு நம்ம வீடு வரைக்கும் வரும். இப்போ 2 வீலர்ல பிடிச்சிட்டு வந்துருவாங்க ஒரு ஓலையில. அதாவது ஆற்றுகால் கோவில் பொங்கல் எப்படின்னா, ஃபுல்லா தென்னை மரத்துல உள்ள விறகு அது வச்சுதான் எரிக்கணும். இந்த மட்டை ஓலை இருக்கும்ல, அது வச்சுதான் எரிக்கணும். அப்போ அந்த ஓலையை நல்லா இப்படி கட்டி வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு 2 வீலர்ல எடுத்துட்டு வந்துருவாங்க. அங்கங்க கோவில்ல பொருத்தி ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள இங்க வந்துடும். இப்ப சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, ஜங்ஷன்ல விளக்கு பொருத்தி வச்சு சாமி படம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுல இருந்து அந்த விளக்குல இருந்து தீ எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட்ல நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் கோவில்ல இருந்து தான் தண்ணி வரும். இப்ப அப்படி இல்லை. இப்ப அந்த விளக்கு முன்னாடி ஒரு குடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து எடுத்துட்டு ஒரு போற்றி தொளிப்பாரு. இந்த ட்ரிப்பு 10:15க்கு பத்த வச்சோம் அடுப்பு. 1:15க்கு தெளிக்க வந்துருவாங்க. தெளிக்க வரும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த பொங்கல் எப்படின்னா, ரோட்ல ஃபுல்லா லேடிஸ் இருந்து பொங்கல் வைப்பாங்க. கோடிக்கணக்கான பேர் வைப்பாங்க. எனக்கு பெரிய சாமி பக்திலாம் இல்லை, ஆனாலும் இந்த சாமிக்கு எவ்வளோ பவர் இருந்ததுன்னா, இப்படி ஒவ்வொரு வேற இடங்கள்ல இருந்து லேடிஸ் மட்டும். இப்போ நேற்று நைட்டுலாம்
ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே லேடிஸ் தான் இருப்பாங்க. அங்கங்கே ஊர்களில் இருந்து வந்து ரோட்டில் வந்து இருந்துக்குவாங்க. அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள வீடுகளில் குளிச்சு அப்படி அவங்க வீடுகளில் எல்லா வீட்லேயும் நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதாகட்டும், இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதாகட்டும், இல்லை குளிக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதாகட்டும், அப்படி எல்லாரும் நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு விறகு இல்லை. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கார் எடுத்துகிட்டு போனோம் விறகு வாங்கிக்கிறதுக்கு. அப்போ அங்கே 2 பேரும் கேட்குறாங்க, சேச்சி உங்களுக்கு இடம் இல்லைன்னா இங்கே இருக்குது அப்படின்னு. அதாவது நான் வெளியில் ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு நினச்சிட்டு பொங்கல் போடுறதுக்கு இடம் இல்லைன்னா இங்கே இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி எல்லாரும் நல்ல ஹெல்ப் பண்ணுறாங்க. நேற்றுல இருந்து லேடிஸ் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான். எங்கே பார்த்தாலும் ராத்திரி ஃபுல்லாக லேடிஸ் அங்கேயும் இங்கேயும் நடப்பாங்க, ஒரு பயமும் இல்லாமல். கூட்டம்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்னைக்கு காலையில் விறகு வாங்க போகும்போது கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது காமிக்கிறேன். வெளியில் போய் எனக்கு வீடியோ எடுக்க முடியல, பயங்கர வெயில். பின்ன நம்ம இங்கே 5 பானை பொங்கல் வச்சோம். அப்போ அதுக்கு பின்னாடி நடக்கணும். நான் மோர் கலக்கி கொடுத்தேன் இன்னைக்கு எல்லாத்துக்கும், அதுக்கு பின்னாடி நடக்கணும். அப்படி நான் பயங்கர பிஸி. போன வருஷம்லாம் எந்திரிச்சு வருவேன்னு நினைக்கல. இந்த வருஷம் எந்திரிச்சு வந்ததுக்கும் அதுக்கும் எனக்கு ஓவர் குஷி ஆயிட்டேன். அதனால நிறைய வேலை பார்த்துருக்கேன், என்னை மீறி வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு எல்லாம் அம்மன் அருள்னு நினைச்சுக்கணும் மனசுல. சாதா ஆளுங்க மட்டும் இல்ல, செலிபிரிட்டிஸ் எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? வெயில்ல இருந்து அவங்க எல்லாம் பொங்கல் போடுவாங்க. அப்படிலாம் இப்போ சினி ஆர்டிஸ்ட்லாம் வெயிலில் இருந்து அவங்க கருத்துருவாங்க அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல. அப்படி இல்லாமல் அவங்களும் விரதம் இருந்து வந்து எல்லா வருஷமும் கோயில் நடையிலேருந்து பொங்கல் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏதோ சக்தி இருக்க போய் தானே அப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி வருஷம் இது வந்து எண்ணிக்கை கூடி தான் வரும். இவ்வளோ பேர் தீயில விளையாடுறாங்க. ஆனால் ஒரு கெட்ட சம்பவம் கூட நடக்காது. தீ பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு உயிருக்கு ஆபத்து ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ஆம்புலன்ஸ் போகுது, அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூதா போகும். அதான் தேவியோட சக்தி. சாயந்தரம் தண்ணி தெளிக்க, சாயந்தரம் இல்லை இன்னைக்கு 1:30க்கு வருவாங்க. இப்படி தண்ணி தெளிக்க வரும்போது ஹெலிகாப்டர்ல இருந்து பூ போடுவாங்க. சில சமயம் அது பார்க்க முடியும், நம்ம வீட்டுக்கு மேலே கூடி போச்சுன்னா பார்க்க முடியும், சில சமயம் பார்க்க முடியாது. ஹெலிகாப்டர்ல பூ போடுவாங்க, அது நல்லா இருக்கும். அதே மாதிரி பொங்கல் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லா வருஷமும் கொஞ்சமாவது மழை வரும். அந்த பொங்கல் தீ அணைக்கிறதுக்கு வர்ற மாதிரி மழை ட்ரிஸ்லாவது ஆகும். எல்லா வருஷமும் கண்டிப்பா அது நடக்கும். இது காலையில 4 மணின்னு சொன்னா நம்புவீங்களா? காலையில 4 மணிக்கு நாங்கள் விறகு வாங்க போகும்போது இவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. எல்லாரும் செட்டு முண்டும் கட்டி காலையிலேயே குளிச்சுட்டு அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. திரளிக்கு மாவு பிசைறது அதெல்லாம் அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ட்ரிங்க் மட்டும் மதியானம் கொடுப்பாங்க. இந்த பொங்கல் கொதிச்சதுக்கப்புறம் ட்ரிங்க் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் மதியானம் லஞ்ச் கொடுத்தாங்க. இப்போ முதல் நாள் சாயந்தரத்துல இருந்தே ஃபுட்டு அங்கங்கே உப்புமா, சாதம், கஞ்சி அப்படின்னு ஒவ்வொரு வெரைட்டி ஃபுட்டு. அதே மாதிரி மறுநாள் காலையிலேருந்தே பிரியாணி, நல்ல சாப்பாடு, எதுனாலும் நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துலையே கொண்டு கொடுப்பாங்க. ட்ரிங்க்ஸும் அப்படி தான், மோர், ஜூஸு அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் கொண்டு கொடுப்பாங்க. இது நாளே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் பிடிச்சி வச்சிருவாங்க. கோயில் வளாகத்துல எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே 2 செங்கல் வச்சு அதுக்கு நடுவில் கயிறு கட்டி அப்படி நீளமாக எவ்வளோ இடம் வேணுமோ அவ்வளோ இடம் புக் பண்ணி வச்சிருவாங்க. இது ஃபுல்லாக மெயின் ரோட்லேயாக்கும் இவ்வளோ செங்கல் வச்சு அடுப்புக்கு இடம் அப்படி தேடி வச்சிருக்காங்க. இது இங்கே பார்த்த மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுதான் அந்த தெரளி இலைன்னு சொல்லி ஒரு இலை. இதில் தான் மாவு சுற்றி வச்சு கொழுக்கட்டை பண்ணுவாங்க, தெரளி கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு. நான் இது பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். இன்னைக்கு பண்ண முடியல, 5 போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டோம். நான் வீட்டில் ஒரு நாள் இது செஞ்சு இதனோட ரெசிபி போடுறேன். தெருவில் பாருங்க போட்டி தண்ணி தொளிச்சிட்டு வர்றாரு. நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது எனக்கு எடுக்க முடியாது, அதனால தான் நான் இப்போ எடுக்கிறேன். நம்ம வீட்டில் இதுதான் நான் சொன்ன தெரளி கொழுக்கட்டைன்னு சொன்னேன்ல, இலையில வச்சு செய்வாங்கன்னு. இது வந்து பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து எனக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். இந்த இலையில வந்து இந்த மாவை இப்படி ஒரு தடவை மாவை உள்ளே வச்சு இப்படி சுற்றிட்டு, இனி அடுத்த மாவை இதில் இப்படி வச்சு இப்படி சுற்றி இப்படி வச்சு இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சிருவாங்க. அதே மாதிரி மண்டை புட்டுன்னு சொன்னேன்ல, அது இது வந்து சிறுபயிறு வறுத்துட்டு, அரிசி மாவையும் வறுத்துட்டு
ரெண்டையும் பவுடர் பண்ணி சர்க்கரை தேங்காய் எல்லாம் போட்டு குழச்சி வேக வச்சுருவாங்க. இதுதான் மண்டைப்புட்டு. ஆட்டுக்கால் பொங்கல் வந்து நிறைவாக முடிஞ்சது. நல்ல நம்ம செஞ்ச பிரசாதங்கள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக, ஒன்றுலேயுமே நெகட்டிவ் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக நடந்தது. எனக்கு வந்து ஹாப்பி, எனக்கு திருப்பி நம்ம உயிரோடு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பினால இன்றைக்கி நான் ஓடின ஓட்டத்துக்கு கணக்கே இல்லை. அவ்வளோ ஓட்டம் ஓடியிருக்கேன். ஏன்னா பூஜா குட்டி நைட் டியூட்டி பார்த்தா, அதனால் காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா. அவள் தூங்குகிற நேரம் தான் நான் எல்லாம் எடுத்து வச்சு முன்னாடி கொண்டு வச்சு அப்படிலாம் பண்ணேன். அப்புறம் வெளியில் பொங்கல் போடுறவங்களுக்கு மோர் கொடுத்தேன். அப்போ அதுக்கு ஒரு வேலை, மோரில் கருவேப்பிலை, இஞ்சி, மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி அதை அரித்து ஐஸ் போட்டு அப்படிலாம் கொடுத்தேன். கொடுக்குறது நல்ல மாதிரி கொடுக்கணும்ல, அப்படி கொடுத்தேன். அதனால நல்ல வேலை, ஓவர் வேலை தான். ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் வந்து எனக்கு நான் வேலை செய்கிறதோட கஷ்டம் தெரியல. அதனால் நிறைய வேலை பார்த்துருக்கேன். இனிமேல் தான் தெரியும். கால் இப்பயே கிட்டு நடுங்குது. சந்தோஷம்தான். எனக்கு இவ்வளவு முடியுதேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் திருப்பி எஞ்சி வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த ஹாப்பியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.